வணக்கம் நண்பர்களே. உலக அளவில் புற்றுநோய்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான நோயாக இருக்குது. ஆனால் நல்ல செய்தி என்னென்னா, புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் அதை சிகிச்சைப்படுத்தலாம், அதாவது அதை கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்தவும் செய்ய முடியும். பிரச்சனை இங்கே என்ன தெரியுமா, நம்மளில் பல பேர் அந்த ஆரம்ப அறிகுறிகளை கவனிக்காமல் விடுறோம். ஸோ அந்த ஆரம்ப அறிகுறிகளை கண்டு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் மருத்துவம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும். நம்ம நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ முடியும். ஸோ இந்த வீடியோவில் புற்றுநோயோடைய ஆரம்பத்தில் தெரியக்கூடிய 10 முக்கியமான எச்சரிக்கைகளையும் அது கொடுக்கக்கூடிய அறிகுறிகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் உடனடியாக நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புற்றுநோய்னா என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். புற்றுநோய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, உடலில் வளரக்கூடிய ஒரு செல். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல் நம்மளுடைய கட்டுப்பாடு இன்றி அதுவாக வளரக்கூடியது, அதிகமாக வளரக்கூடியது தான் புற்றுநோய். அந்த கட்டியை தான் நம்ம புற்றுநோய்னு சொல்கிறோம். அது கட்டுப்பாடு இன்றி வளரக்கூடிய ஒரு கட்டியை தான் புற்றுநோய் சொல்கிறோம். அதனால் நம்ம உடம்பில் வரக்கூடிய எல்லா கட்டிகளும் புற்றுநோய் இல்லை. சில கட்டிகளை தான் புற்றுநோய்னு சொல்கிறோம். அந்த சில கட்டிகள் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடியே அது என்ன, ஏதாவது ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது என்ன கட்டின்னு நீங்கள் அதை ஆராய்ஞ்சிட்டு, இது நார்மல் கட்டியா இல்லை புற்றுநோய் கட்டியா, புற்றுநோய் கட்டினா ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சு இயர்லியாகவே அதை அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். அப்போ உங்களுடைய லைஃப் சேஃபாக இருக்கும். இல்லை நீங்கள் அசால்ட்டாக அதை விட்டுட்டிங்கன்னா அது உடல் முழுவதும் அந்த கட்டி பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு கட்டிகள் ஏற்பட்டால் அது என்ன கட்டின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அதுக்கான 10 அறிகுறிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய இருமல் அல்லது குரல் கரகரப்பாக, தொண்டை கரகரன்னே இருக்குமா, ரொம்ப நாளாகவே இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 3 வாரத்துக்கு மேலே இருமல் குறையாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஏன்னா இருமல் நம்ம எவ்வளவோ மருந்து கொடுத்தாலும் இருமல் குறையாது சில பேருக்கெல்லாம். அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது முக்கியமாக 3 வாரத்துக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அது கேன்சராக கூட இருக்கலாம், அதாவது லங்ஸ் கேன்சராக இருக்கலாம், இல்லைனா த்ரோட் கேன்சருக்கான ஒரு அறிகுறி இது. ஸோ நீங்கள் என்னென்னு செக் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 2வது அறிகுறி என்னென்னா, சாதாரணமாக உடல் எடை திடீர்னு குறையிறது. நம்ம எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல் நல்லா இருந்த ஒரு ஆள் திடீர்னு 5லேருந்து 10 கிலோ வெயிட் குறையிறது, இதெல்லாம் ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவில் எந்த ஒரு பழக்கத்தையும் நான் மாற்றலை, நான் டயட் இருக்கலை, எக்ஸசைஸ் பண்ணலை, திடீர்னு அதுவாக என்னோடய உடல் எடை 5லேருந்து 10 கிலோ குறையுதுன்னா அங்கே உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்னென்னா, மலம் இல்லைன்னா சிறுநீரில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நீங்கள் பாத்ரூம் போகும்போது கவனிக்கணும். ரத்தம் கலந்த சிறுநீரோ இல்லை பாத்ரூமோ மலமோ போச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஸோ அதனால் இது ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கிறதும். இப்போ நார்மலாக பீட்ரூட் சாப்பிட்டுட்டு மோஷன் போனோம்னா அந்த மோஷன் ரெட் கலரில் இருக்கும், இதெல்லாம் நார்மல். ஆனால் நார்மலாக உடல் நம்ம நல்லா இருக்கும் பொழுது எந்த பீட்ரூட்டும் எதுவும் சாப்பிடாம பிளட்டு கலந்து மோஷன்ஸ் போச்சுன்னா அது ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறி. ஸோ இது பிளேடர் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். 4வது என்னென்னா வயிற்று வலிங்க. வயிறு வலி அடிக்கடி ஏற்படும். அப்புறம் அஜீரண ப்ராப்ளம் வரும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிடும் பொழுது நம்ம விழுங்குறதுல சிரமம் ஏற்படும். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறி தான். ஏன்னா நீண்ட காலமாக இண்டஸ்ட்ரைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸ்வெல்லிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸ்டொமக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா ஸ்டொமக் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். 5வது
வந்து என்னென்னா 5வது அறிகுறி என்னென்னா நம்மளுடைய சருமத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதா? சில பேருக்குலாம் வந்து மச்சம் இருக்கும். திடீர்னு அதோடைய மச்சத்தோட அளவு வந்து அதிகமாகும். நிறம் வந்து மாறும். அவங்களுடைய ஃபேஸ் கட்டே ஒரு அளவுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் கொடுக்கும். வடிவம் மாறும். நீண்ட காலமாக வந்து புண்கள் வந்து ஆறாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து கேன்சருக்கான ஒரு அறிகுறி. ஸோ இது வந்து ஸ்கின் சம்மந்தமான ஒரு கேன்சரை வந்து உண்டாக்கக்கூடியது. ஏன்னா நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். முகங்களில் வந்து மச்சம் இருக்கும். அதாவது சிறிய அளவில் ஒரு மச்சம் இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த மச்சம் வந்து நாளாக நாளாக பெருசாயிட்டிருக்கு. கையில் வந்து ஒரு மச்சம் பெருசாகுது. அது வந்து ஒரு கட்டியாக மாறுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்கணும். ஏன்னா இது வந்து நார்மல் மச்சம்ங்கிறது வந்து சின்னதாக தான் இருக்கும். இது பெருசாகுது அப்படின்னா அது வந்து கேன்சராக இருக்கும். ஸ்கின் கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது ஒரு கேன்சருக்கான அறிகுறி. இதையும் நம்ம போய் செக் பண்ணிக்கிறணும். அடுத்து 6வது அறிகுறி என்னென்னா நார்மலாக இருக்கிற டைமில் வந்து அதாவது ரத்தப்போக்கு வந்து அதிகமாக போகிறது, வெளியேறது. பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் ப்ளீடிங் ஆகும். அதை தவிர நார்மலான டைமில் வந்து பீரியட்ஸ் டைமை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ளீட் ஆகிறது. அதாவது பீரியட்ஸ் டைம்ங்கிறது வந்து 3 to 5 இல்லைன்னா 5 to 7ங்கிறது ஒரு நார்மலானது. ஆனால் அதையும் தாண்டி 10 days 15 days இல்லைனா 15 daysக்கு ஒன்ஸ் வந்து திருப்பி மறுபடியும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் இல்லாத டைம்லையும் ப்ளீட் ஆகிறது, இது வந்து ஒரு அறிகுறி. அதே மாதிரி யூரின் போகும்பொழுது, சிறுநீர் கழிக்கும்போது அந்த சிறுநீர் கூட வந்து ப்ளீட் ஆகிறது. அது மாதிரி சளி வரும், அதாவது இருமல், காய்ச்சல், சளி வரும்பொழுது சளி கூட கலந்த ப்ளீட் ஆகிறது, பிளட் வருது, சளியோடு சேர்த்து பிளட் வருது. அது மாதிரி உமிழ்நீரோட சேர்ந்து வந்து ரத்தம் வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியை தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது அறிகுறி என்னென்னா உடலில் வந்து கட்டி இல்லைன்னா வீக்கம் ஏற்படுறது. சில பேருடைய கழுத்து இல்லைன்னா கையிலலாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கட்டி ஏற்படும். முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து மார்புகளில் வந்து கட்டி வரும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கூடக்கூடாது. கைகளில், இடுப்பில், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீண்ட காலமாகவே அந்த மாதிரி கட்டி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கேன்சரை ஏற்படுத்தக்கூடும். அதாவது லும்ப் மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா இது வந்து கேன்சராக மாறுறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒன்ஸ் வந்து இது கேன்சரா இல்லை நார்மல் கட்டியான்னு இதை செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இது இனிஷியல் நம்ம பார்த்து எதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆயிடுச்சுன்னா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி கைகளெல்லாம் சில பேருக்கு வந்து கட்டி இருக்கும், நம்மளே பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து கேன்சருக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது அறிகுறி என்னென்னா நீண்ட காலமாகவே வந்து காய்ச்சல் வர்றது. சில பேருக்குலாம் வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் கம்மியாகி அடிக்கடி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் வரும். அதனால் அவங்களுடைய உடல் வந்து எப்போவுமே ஒரு சோர்வான நிலையில் இருக்கும். இதுக்கு எல்லாம் வந்து என்ன காரணம்னா இது வந்து என்ன பிளட் கேன்சர் வந்து இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து அனிமியா, அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அனிமியா இருப்பாங்க. ஸோ வந்து பிளட் கேன்சராக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இது எப்போவுமே வந்து அவங்க டயர்டாகவே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், டயர்டாகவே இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில், இதுவும் ஒரு அறிகுறி. ஸோ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது ரொம்ப நல்லது. 9வது அறிகுறி என்னென்னா அவங்களுக்கு வாயில் வந்து புண்ணு வர்றது, நாக்கில் புண்ணு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. அதாவது புகை மது குடிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நீண்ட நாளில் வந்து வாயில் வந்து புண்ணு இருந்து ஆறாமல் இருந்துச்சுன்னா அது கேன்சராக மாறக்கூடியதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ வந்து நீங்கள் அதை அசாதாரணமாக எடுத்துக்கிறாம அதை போய் நீங்கள் செக் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாட்டினால இந்த உதட்டில் இந்த மாதிரி கொப்பளம் வரும். அது வந்து கேன்சராக இருக்காது. அது வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னால் குறைவினால் வரக்கூடியது, சூடுனால் வரக்கூடிய ஒரு சூட்டு கொப்பளம். அதையுமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உடனே இது ஆறிடும், இது ஒரு வாரத்துலேயே சரியாயிடும். சப்போஸ் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சரியாகலை, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இதுவும் கேன்சராக மாறக்கூடியதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது அறிகுறி
அறிகுறி என்னென்னா நீண்ட நாட்களாக எலும்பு மூட்டுக்களில் வந்து வலி ஏற்படுறது. இது வந்து எலும்புகளில் வரக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து கால்களில் வலி எலும்புகளில் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வாரம் இருக்குது நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுச்சுன்னா அது சாதாரண கால்சியம் குறைபாட்டினால வரக்கூடிய எலும்பு வலி. இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகலை அப்படின்னா இங்கே வந்து ஏதோ கேன்சராக இருக்கலாம்ங்கிற ஒரு சிக்னல் வந்து கொடுக்குது. ஸோ வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு எலும்புகளில் வலி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கிறீங்க. அது வந்து கேன்சராக மாறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, புற்றுநோய்ங்கிறது பயமுறுத்தக்கூடிய நோய் தான். ஆனால் நம்ம ஆரம்பத்திலே கண்டறிச்சிட்டா அதை நம்மளுடைய லைஃப்பில் இருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய லைஃப்பும் சேஃபாக இருக்கும். சின்ன சின்ன அறிகுறிகளை புறக்கணிக்காமல் நம்ம பார்த்தோம்னா பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ சின்ன சின்ன அறிகுறிகளை புறக்கணிக்காதீங்க. உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ சொன்ன இந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு நீடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்யுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் என்றால் ப்ரிவென்டிவ் லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.